கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. விசேஷமாக இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 4 வாக்கியம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீதம் 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. ஆமென். அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய தேடுதலை, என்னுடைய நோக்கத்தை, எனக்கு வேண்டியதை அவர் எனக்கு செவி கொடுத்து அதன் பிரகாரம் செய்த. வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எப்படி செவி கொடுக்கிறார், நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், அதை பத்தி நம்ம யோசனை பண்ணும்போது லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 18 20 வாக்கியங்களே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வாக்கியத்திலே, அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் இயேசு கிறிஸ்துவினுடைய முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஆமென். வகை தேடினார்கள். யாரோ ஒரு 4 பேரோ 5 பேரோ சில மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒருவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். அந்த காலத்திலயும் டாக்டர்ஸ் இருந்தாங்க. பெரும்பாலான ஸ்திரீ சொல்லும் போது சொல்லுவாங்க, நான் எவ்வளோ மருத்துவரெல்லாம் பார்த்தேன், எனக்கு சுகமாவல, பணம் தான் வேஸ்ட் ஆச்சு. இந்த நாளிலும் இந்த மனுஷனை படுக்கையோட எடுத்துட்டு வராங்களா, அந்த மனுஷன் எவ்வளவு டாக்டர்ஸ் ஒருவேளை பார்த்திருக்கலாம், ஆனா சுகம் பெற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அவனுடைய கடைசி விளிம்புல, வாழ்க்கையினுடைய விளிம்பில் இருக்கிறான். இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் அநேக பிரச்சனைகளுக்கு மத்தியில இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை அந்த விளிம்புகளிலே முடிய போகும் தருவாயிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை அநேகருக்கு உண்டு. வெளியே பார்த்தா நல்லா இருப்பாங்க, அவங்க உள்ளுக்குள்ள பார்த்தா எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், இப்படி இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற அநேகம். இந்த சுமந்து கொண்டு வந்த அந்த ஜனங்கள் அந்த அவனை படுக்கையில கிடத்தி கொண்டு வராங்க. அவன் நடக்க கூட முடியாத சூழ்நிலை, அவனால எழுந்திருச்சு உட்கார முடியாத சூழ்நிலை, தன்னுடைய பிரச்சனையை சொல்ல முடியாத சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நோய். அவன் பிழைப்பதற்கு மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவரை பார்த்தா சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. ஆண்டவருக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று அவர்கள் வகை தேடினார்கள். அவங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆண்டவர் எப்படியா இருந்தாலும் பார்த்தா இவன் சுகம் பெற்றுடுவான்ற ஒரு நம்பிக்கையில அவங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா உள்ள போறதுக்கு அவங்களுக்கு வழியே இல்லை. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்துச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. ஆண்டவரை போயிட்டு உள்ள போய் பாக்கிறதுக்கே முடியல. ஏன்னா இவங்க தனியா போனா கூட எப்படினாலும் கொஞ்சம் போயிடுவாங்க. இவங்க ஒரு படுக்கையில படுக்க வச்சு, ஒரு கட்டில் மேல படுக்க வச்சு தூக்கிட்டு போறாங்க. அது உள்ள போய் பாக்கிறதுக்கு வழியே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மள இருந்தா என்ன பண்ணிருப்போம், சரி விடு, நம்ம அடுத்த முறை வந்து பாத்துக்கலாம்னு வந்துட்டு, இல்ல வேற யாரா அவருக்கு ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ண முடியுமான்னு பார்த்திருப்போம். இதெல்லாம் மனுஷன் செய்யக்கூடிய காரியம். ஆனா அந்த விசுவாசிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க மேல் நோக்கி பாக்குறாங்க. சரி, சைட்ல போக முடியல, அவங்க போற என்ட்ரன்ஸ்ல போக முடியல. இப்படிப்பட்ட அடைப்புகள் நம்மளுக்கு வாழ்க்கையில் அநேகம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனைகள் எப்படி முடிவு பண்ணதே தெரியல. நம்ம என்ன பண்ணா, டக்குன்னு ஒரு மனுஷனை நோக்கி பார்த்துடுறோம். ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்ல, நேரா மனுஷங்கிட்ட போயிட்டு கேட்டுடுறோம். மனுஷன் என்ன பண்றான், அவனுக்கு அட்வான்டேஜா தனக்கு தேவைப்பட்ட மாதிரி இப்படி எல்லாம் மாத்திக்கலான்ற சூழ்நிலை அவன் சொல்லக்கூடியதாக காணப்படும். இங்க இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, மேல நோக்கி பாக்குறாங்க. வேற வழி எதுனா இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது எந்த வழியும் இல்ல. அவங்க மேல் நோக்கி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல், அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு அவங்க தேடியும் கிடைக்காம வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியா, அந்த தட்ட ஓடுகள் வழியா ஜனங்கள் மத்தியில இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார். ஆமாங்க, அவனை கயிறு கட்டி. அவங்களுக்கு வேற ஒண்ணுமே புரியல. ஆண்டவர் ஒருத்தர் தான் சுகம் கொடுப்பார். அவர் தான் வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக பிரச்சனை வரும்போது நம்ம மேல் நோக்கி பார்க்கறது இல்ல, வெறும் சைட்ல இருக்கிறவங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம மேல் நோக்கி நம்முடைய ஆண்டவரை பார்க்கும்போது நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் உண்டு.
ஒரு சந்தோஷம் உண்டு. ஒரு விசுவாசம் உங்களை ரட்சிக்க கூடும், உங்கள் பிணிகளை சுகமாக்கும், உங்கள் தேவைகளை சந்திக்கும். நம்ம அதெல்லாம் விட்டுடுறோம், மேல நோக்கி பார்க்கறதே கிடையாது. எதுனா பிரச்சனை உடனே அடுத்தது யார், அவனோட பெரிய, அவனை போய் பார்த்துடலாம், அவனை போய் பார்த்து நம்ம எதுனா ஒன்று பண்ணி அவன் மூலயமா நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு டெம்பரவரி சொல்யூஷனுக்கு தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோமே தவிர ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு கிடையாது. இங்க என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு வேற வழியே இல்லை, எல்லா இடத்துலயும் அடைப்பட்டு போச்சு, ஜனங்கள் மிகுதியா இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில அவன் என்ன பண்றாங்க, மேலே ஏறி ஓட பிரிச்சு அந்த ஓட்டு வழியா அவரை படுக்கையோடு இறக்குறாங்க. அவன் இந்த சூழ்நிலையோட அவன் அப்படியே ஆண்டவர்கிட்ட போறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு சுகம் தரார். யாரால் தராரா? 20 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு இந்த கொண்டு வந்து இறக்குனாங்க பத்தியா. அவங்க வானான்னு போட்டு போயிட்டு இருக்கலாம், இந்த பிரச்சனை முடியாதுங்க என்னால அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா அவங்க இயேசு கிறிஸ்து பார்த்தா தான் சுகம் கிடைக்கின்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கும்போதுதான் அவர்கள் ஓட்டை பிரித்து கொண்டு அவளை உள்ளே இறக்கினார்கள். கர்த்தர் அவருக்கு சுகம் கொடுத்தாங்க. சொல்றாரு, அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மனுஷனே பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றாராம். உடனே என்ன பண்றாரு, அந்த விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசம். நான் சுகம் தருவேன்ற ஒரு நம்பிக்கையில சுத்தி அடைபட்டு போனாலும் மேலே நோக்கி என்னை பார்த்து என்னைக்காக இந்த ஜனங்கள் அவனை படுக்கையோடு இறக்கினதுனாலே அவன் சுகம் பெற்றான். எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சைட்ல எங்கும் பார்க்காம நம்ம ஆண்டவரை நோக்கி மேல் நோக்கி பாருங்கள். உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே அதுக்கு ஒரு சரியான பதிலை தரக்கூடியவராய் இருப்பார். எனவே அதுதான் சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நாம் கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் தேட வேண்டிய முறையிலே நாம் தேட வேண்டும். அப்படி தேடும்போது அவர் நமக்கு செவி கொடுத்து நம் தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்ம அதை விட்டுட்டு சைட்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் மேல் நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்கள் எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில் எளியோனில் உன் வாழ்வு ஒளியாகிடும். உன் மீட்டலால் எனில் மாற்றங்கள், உன் தேடலால் எனில் ஆற்றல்கள், வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. நாம் மீண்டுமாக சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.